Welcome students. In the video 12th standard business maths first chapter exercise 1.2 ல 6th sum வந்து சால்வ் பண்ணலாம்ப்பா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 5 क्वेश्चन நான் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்ல இந்த சைடு லைக் கார்டுல பாருங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணாலுமே இருக்கும். சரிங்களா? சோ இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் சிம்பிள் தான் இது. ஓகே. இங்கேயுமே வந்து நமக்கு என்னன்னா as usual 3 வேரியபிள் வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். x y z அப்படினு சொல்லிட்டு. क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. A total of 8500 was invested in 3 interest earning account. இதே மாதிரி தான் நம்ம third question fourth question பார்த்தோம். ஆனா அங்க என்னன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் கொடுத்திருந்தாங்க. இங்க மூணு வேரியபிள். அது ஒண்ணு தான் டிஃபரண்ட். The interest rates were 2%, 3% and 6%. If the total simple interest for 1 year was 380 and the amount invested at 6% was equal to the sum of amount in other two accounts, then how much was invested in each account? ஸோ இதில் மூணு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணு டீட்டெயில்ஸ் வந்து இது பாருங்கள். இது வரைக்கும் ஒரு டீட்டெயிலு, சரிங்களா? அதாவது இது இந்த இயரிங் அக்கௌண்ட் இது வரைக்கும் ஒரு டீட்டெயிலு, அண்ட் தென் இது வரைக்கும் ஒரு டீட்டெயிலு, அண்ட் தென் இது ஒரு டீட்டெயில். ஸோ இந்த மூணு டீட்டெயிலை வச்சு we need to frame மூணு ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லெட் அமௌண்ட்ஸ் invested in three accounts B X y z ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8500. ஏன்னா இந்த 8500 தான் இந்த மூணு அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அப்போ இந்த மூணு அக்கௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8500. ஸோ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஐ எம் கோயிங் டு ஃப்ரேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா என்னது? இப்போ 2% இன்ட்ரெஸ்ட்னா எப்படி போடுவீங்க நீங்கள்? 2/100ன்னு போடுவோமா? அப்படி தானே? இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுதிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 2% ஆஃப் எக்ஸு, அதே மாதிரி 3% ஆஃப் ஒய், அண்ட் தென் 6% ஆஃப் இசட்டு. டோட்டல் சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 380 கொடுத்துருக்காங்க. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா 2% ஆஃப் எக்ஸ்ன்னு என்ன போடலாம்? 2/100 ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி 3/100 ஆஃப் ஒய், 6/100 ஆஃப் இசட்னு போடலாம். மூணு ஆட் பண்ண எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 380. எனக்கு இந்த ஃப்ராக்ஷன்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாகவே 100 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 × 100 200 எக்ஸு, இது 300 ஒய், இது 600 இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துலையும் 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். இஸ் இட் கிளியர் நவ்? இது வரைக்கும் கிளியர் தானே உங்களுக்கு? 100 எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த 100 வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபுல்லாகவே 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 100 மல்டிப்ளை பண்ணால் இந்த டினாமினேட்டர்லாம் போயிடுமா? அப்போ மீதி என்ன இருக்கும் உங்களுக்கு? 2x 3y 6z ஈக்குவல் டு 100 எங்கே மல்டிப்ளை பண்ணினா 38000ன்னு வரும். ஸோ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனுமே ரெடி ஆகிடுச்சு. இது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா 2 3 6 38 வந்து எந்த டேபிளுமே வராது. சரிங்களா? சப்போஸ் இது 30 இருந்துன்னா நீங்கள் பண்ணிருக்கலாம். 38 இருந்தால் நம்ம பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனாக ரெடி. மூணாவது ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மூணாவது ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா தி அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் 6% வாஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் இன் தி அதர் டூ. அதாவது ஆல்சோ கிவன் 6%ன்றது யார்? கடைசி பர்சன் யார்? இசட்டு. ஸோ இசட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பேரை ஆட் பண்ணால் வரக்கூடிய டோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மூணாவது க்ளூ. இப்போ இதுலேருந்து ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த இசட் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு இப்போது 3 ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. சரியா? இல்லை ஒன்று நம்ம எழுதிக்கலாமா? நம்ம இன்னொரு டைமு சரி எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8500 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 38000. மூணாவது ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். எனக்கு இப்போ ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ரெகுலர் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. என்னது? டெல் கண்டுபிடிக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 சொல்லணும், del x del y del z கண்டுபிடிக்கணும், and then we can find x y z value. சரிங்களா? ரிப்பீட்டட் ப்ராசஸ் சேமே தான். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்ன நம்பர் எழுதலாம்? கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 1 1, அப்புறம் 2 3 6, and then 1 1 -1 எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ 1 டைம்ஸ் 1 3s are 3, 1 6 are 6. அடுத்து இங்கே 1 2s are 2, 1 6 are 6. அடுத்து இங்கே 2 - 3ன்னு போடுவீங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 1 டைம்ஸ் -9 -1 டைம்ஸ் -8 ப்ளஸ் 1 டைம்ஸ் -1
ஸோ -9 + 8 -1 ஸோ 10 - 1 2 வருதா, -2 வரும். ஸோ -2 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன எழுதுவீங்க, therefore system has unique solution. சரிங்களா, சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். we can இதை கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா, இது நாட் ஈக்குவல்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிரேமர்ஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ யூ கேன் ஸ்டார்ட் ப்ரொசீடிங். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர் இருக்குது, இந்த 3 நம்பர் தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். 8500 38,000 0வை ஒரு ரோலையும் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், பட் வந்து ஈஸி தான், நீங்கள் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டெல் எக்ஸ் எழுதுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன எழுதணும், 8500, அடுத்து 38,000, அடுத்து 1. செகண்ட் காலம் தேர்ட் காலம் அப்படியே வச்சுக்கோங்க. 131 16 -1. சரியா, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 8500 3 1s are 3 6. அதே மாதிரி 1 × 38,000 38,000 -3. அடுத்து மீதி இங்கே என்ன வரும் உங்களுக்கு, 1 3s are 3 தானேப்பா, கரெக்டாக தானே போட்டிருக்கேன். யா 38,000 3 வருமா, ஓ சாரி இது 0 இல்லை, இப்போ நான் 0ப்பா, இது நான் 1ன்னு போட்டேன். எஸ், நானே என்னடா இது யோசிக்கிறேன், மாற்றிக்கோங்க இது 0 இது. எஸ், அதனால் இங்கே 0 வரும். ஓகேவா, அடுத்து என்ன வரும், 1 வச்சு போட்டிங்கன்னா கடைசி ஸ்டெப்பில் 1 வச்சு போட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வெறும் 38,000 தான் வரும். 0 3s are 0. சரிங்களா, இங்கே வந்து -1 வருதா, எஸ் -1 வருது. கரெக்டாக போடுங்க. சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிட்டேன் நான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது 8500 - 9 மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு 7650 வரும். இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும், அப்படி தானே, இது ப்ளஸ் ஆகிடும், இது ஆல்ரெடி ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ 38,000 ஆட் பண்ணிங்கன்னா 76,000 வரும். 76,000ல் 76,500 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 500 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெல் எக்ஸ். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா, பி கேர்ஃபுல். நான் பண்ண மாதிரி அந்த சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு ப்ளஸ் மைனஸ் போட்டால் கூட, மாற்றி போட்டால் கூட என்ன ஆகிடும், என்டையர் சம் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். சரிங்களா, இப்போ டெல் ஒய்க்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன, 121, செகண்ட் நம்பர் 8500 38,000 0, லாஸ்ட் நம்பர் அதே 16 -1 ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1 டைம்ஸ் 38,000 × 1 -38,000 6 0s are 0 தான். அடுத்து 8500 வச்சுக்கோங்க, மிடில் நம்பர் மைனஸ் பண்ணோம். ஸோ 2 1s are 2 6 1s are 6. அடுத்து என்ன வரும், 1 வச்சுக்கோங்க. ஸோ 1ல் வந்து 0 2s are 2 மட்டும்தான், சாரி 0 2s are 2 அண்ட் தென் 38,000 அப்படியே வரும், மைனஸில் வந்துடும். சரிங்களா, சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது மைனஸ், இப்போ போனது ப்ளஸில் வந்த மாதிரி இங்கே மைனஸில் வருது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ 38,000 என்ன வரும் உங்களுக்கு, 76,000 வருமா. எஸ், இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 68,000 வரும், அப்படி தானே, கரெக்டாக வருதா, 68,000 வரும் மல்டிப்ளை பண்ண. 85 × 8. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா, 8,000 -8,000, இதுதான் பெரிய நம்பர். ஸோ -8,000. ஸோ டெல் ஒய் இது. ஓகேவா, ஒரு கிளாரிட்டி வந்தால் நீங்களே ட்ரை பண்ணலாம். நீங்கள் நான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி காப்பி பண்ண அவசியமே கிடையாது, நீங்களே ட்ரை பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் கரெக்டாக போட்டுங்களா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ டெல் இசட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ப்ராசஸை. 1 2 1, மிடில் என்ன நம்பர் இருந்தது, 131 இருந்திருக்கும். இங்கே 8500, இது 38,000, இது 0. ஸோ அதே ப்ராசஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். 1 டைம்ஸ் 0 3s are 0, 38,000 அப்படியே வரும். அடுத்து -1 டைம்ஸ் 0 2s are 0, இங்கேயுமே அதே 38,000 மறுபடியும் வரும். சரியா, புரிஞ்சுது என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி அடுத்து லாஸ்ட்டில் 8500 2 - 3ன்னு போட்டுருவீங்க. இது -38,000, இது +38,000 கேன்சல் ஆகிடும். இது ஒரே டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8,500. ஓ சாரிப்பா, 85,000 போட்டுட்ருக்கேன் பாரு நான், 8,500. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கேன்னு தெரியல எனக்கு. ஓ இது மைனஸில் வருது, ஓகேவா. ஸோ மைனஸ், அவ்வளோதான்ப்பா. டெல் இசட்டும் ஓவர்ப்பா. ஓகே, ஸோ 3 வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன வேலை கண்டுபிடிச்சிருக்கோம், டெல் எக்ஸ் வந்து இங்கே மேலே எவ்வளோ வந்தது, 500 வந்தது. டெல் ஒய் வந்து -8,000 வந்தது. டெல் இசட்டும் -8,500 வந்தது. இது 3 ஏதாவது நம்ம டிவைட் பண்ணோம், டெல்லுடைய வேல்யூ டிவைட் பண்ணோம். டெல் வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன வந்தது, மேலே டெல் வேல்யூ எங்கே இருக்குது -2 வந்திருக்கு. சரி, அது வரைக்கும் பாருங்கள், -2. இதால் நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களாப்பா, நான் கண்டினியூ டூயிங், லாஸ்ட்டு முடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு, சரியா, எப்படி எழுதணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல். அடுத்து இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல். ஸோ தனித்தனியாக டிவைட் பண்ணுங்க பார்ப்போம்.
என்ன வந்து del x மைனஸ் 500 பை மைனஸ் 2. அதே மாதிரி del y வந்தது 8000 மைனஸ் 8000 பை மைனஸ் 2. இது மைனஸ் 8500 பை மைனஸ், எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஏன் அப்படின்னா சின்ஸ் வி ஆர் டீலிங் வித் அமௌண்ட் அப்படின்றதால. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 250, இது கேன்சல் ஆச்சுன்னா 4000, இதுவுமே கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ வரும் 4215 வரும். அவ்வளோதான் சம்ம முடிஞ்சதுப்பா. சரிங்களா? therefore the amounts are rupees 250, rupees 4000, rupees 4250. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது சார் இது கரெக்டாக இருக்குமா சார் நீங்கள் செக் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கடைசி க்ளூ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, z = x + y ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்களா? அதாவது 3வது அக்கௌண்ட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 அக்கௌண்ட்டுடைய டோட்டல் சொல்லியிருந்தாங்கல்ல. இங்கே பாருங்கள், இது ஆட் பண்ண அது வருது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதேமாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 3த்தையும் ஆட் பண்ணால் 8500. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணுங்க போக 8500 வருது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் சால்விங் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே தூக்கி மறுபடியும் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். இதோட இந்த 1.2 எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் சம்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டருமே ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டரும் முடிச்சுட்டேன். ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மோர் சாப்டர்ஸ். ஓகே, நிறைய வியூஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் என்கரேஜ் டு கம் அப் வித் மோர் வீடியோஸ் ஃபார் பிஸ்னஸ் மேக்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லேர்ன் திஸ் கொஸ்டின். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் தட்டிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. யூ புல் மோர் வியூஸ் ஒன்லி தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மீ இன் யுவர் பிஸ்னஸ் மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் கேட்ச் அப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.